அதை பார்த்து அந்த புறாக்கள் எவ்வளோ நேரம் பறக்கும்னு பார்ப்பேன். ஓகே, ரெக்க விட்டு பார்த்ததுக்கப்புறம் புறா எவ்வளோ நேரம் பறக்க பறக்கும் விடுவேன். ஏன்னா அது இருக்க வரும். ஓகே, முதல் ரெக்கோடு திறந்தோடனே இருக்க வரும், விரட்டி விடுவேன். ஏன்னா அந்த புறாக்கள் வந்து எப்பவும் அதே பழக்கத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு அந்த புறா இருக்க விட மாட்டேன், விரட்டி விடுவேன். விரட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணிக்கு பறந்த போகிறதா அந்த புறாக்கள் வந்து இருக்க வரும். அதுக்கப்புறம் மெனக்கட்ட நான் ஜோடி அடிச்சு தான் புறா இருத்தும். அப்போ அப்படியே பழக்கூடிய நேரம் ஆட்டோமேட்டிக்காக அந்த புறாக்கள் வந்து கீழே புறா திறந்து கிடந்தாலும் இருக்கக்கூடிய மைண்ட் செட் வர நம்ம உடம்புல சீவம் இருக்க வரைக்கும் பறக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வரும். அதுக்காகவே அந்த புறாக்களை வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கு. அதனால எல்லா மக்களுக்கும் என்னென்ன சில மக்கள் வந்து புறா திறந்தோடனே இருத்தி பழக்கம். அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ட்ரைனிங் சிஸ்டம் விடுவாங்க. என்னோட ட்ரைனிங் சிஸ்டம் வந்து பகல் பறவைலாம் ரொம்ப நேரம் விட மாட்டேன். எனக்கு பகல் பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு இல்லை ஒரு 3 மணிக்கு தான் பகல் பறவை கொடுப்பேன். அதே சில புறாய்க்கு ரேர். ஏன்னா நைட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் நைட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கேன். 1 மாதம் நைட்டுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த புறா டேனே எடுப்பேன். ஏன்னா 45 நாளைக்குள்ள நான் பந்தயம் விட்டுருவேன், ரொம்ப நாள் எடுக்க மாட்டேன். ஓகே, 45 நாளுக்குள்ளே இந்த டைம் ஏற்றின வரைக்கும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிடலாம், யாராக இருந்தாலும் பண்ணலாம். மற்றபடி 45 நாளைக்குள்ளே அந்த நம்ம டேனுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டு வந்தீங்களா. இப்போ புறாக்கள் வாப்பலை பற்றி இந்த பறவையில் எடுத்து 45 நாள் தான். அது 6வது டேன் இல்லைனா 7வது டேன் எனக்கு பந்தயமாக இருக்கும். மேக்ஸிமம் 5 இல்லைனா 6 இந்த இதுக்குள்ள மிஞ்சினா ஒரு 7வது டேனுக்குள்ளே வரும். ஓகே, அது எனக்கு பந்தயமாக இருக்கும். அப்போ அந்த புறாக்கள் வந்து பறவை ஃபார்மில் இருக்கும், இருக்காது. பறவை வந்து கூடுதல் தான் இருக்கும் தவிர குறையாது. அதுக்கப்புறம் அடுத்த வாய்ப்புகள் கிடச்சுன்னு வச்சுருங்களேன், அடுத்த பந்தயங்கள்லாம் விட்டோன்னா இதை விட கூட கொஞ்சம் பறக்கும் புறாக்கள். அதனாலே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டைம் வச்சு ஏற்றி விடுவீங்க? ஒரு நான் மேக்ஸிமம் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம். அதோட இப்போ என்ன சொல்கிறது, அது சொன்னால் புரியுமான்னு தெரியல. எப்படி சொல்லிங்கன்னா இப்போ 2 மணிக்கு விட்டோம்னா அந்த புறா வந்து மேக்ஸிமம் 5 மணி நேரம் தான் பறந்துருக்கும். ஓகே, ஒரு 10 மணி நேரம் பறந்துருக்குன்னு வைக்கலாம். 10 மணி நேரம் பறந்த புறா இப்போ 2க்கு விட்டேன்னு வச்சுருங்களா, மேக்ஸிமம் ஒரு 8-9 மணி இல்லை 10 மணினே போடுங்களாம். 10 மணிக்கு விட்டா 2 மணிக்கு விட்டா 10 மணிக்கு விட்டா தான் 10 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த புறா வந்து அன்னைக்கு வந்து 1 மணி 2 மணிக்கு பிடிக்கும். அப்போ அடுத்த டேன் அந்த புறாக்களை வந்து 3 மணி நேரம் தாத்தாலும் அங்கே ஏறும். ஓகே, அப்போ அது கணக்கு பண்ணி டேன் இறக்கும். சில நேரம் 2 மணி நேரம் தாப்பேன், இல்லைனா 3 மணி நேரம். இப்போ இந்த புறா பறக்க விடுற டைம் மொத்தமா நீங்க இங்க மேலே உட்காந்து பார்த்துட்டே இருக்கு. நைட் ஆனாலும் ஒத்தைக்கு தான், மற்றபடி நமக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது. ஒத்தைக்கு தான் பறக்கும். சாப்பாடு வச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். யாருமே பறத்துறதுக்கு எல்லாமே நீங்க தனியாக தான் வந்து ஹெல்பிங்னு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என் தம்பி எப்பமாவது ஒருக்க வந்து இருப்பான். நம்ம